Next என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா representing a covalent bond லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஸோ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும்ப்பா. ஸோ லூயிஸுங்கிறவர் ஒரு சயின்டிஸ்ட்டு, சரியா? லூயிஸுங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு. இவர் வந்து மாலிகுல்ஸ் இருக்கிற கோவலண்ட் பாண்டிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிள் ஸ்கீமை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுதான் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ லூயிஸுங்கிறவர் ஒரு சயின்டிஸ்ட்டு. லூயிஸ் வந்து ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட்டு. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மாலிகுல்ஸில் இருக்கிற கோவலண்ட் பாண்டிங் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிள் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுதான் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஓகே, அதில் பாருங்கள், ரெப்ரசன்டேட்டிங் ஏ கோவலண்ட் பாண்டு லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஸோ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னான்னு உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டமோட சிம்பிளை சுற்றி அதுக்கிட்ட இருக்கிற அவுட்ரு மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அண்டு பாண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த ஸ்ட்ரக்சர் தான் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெப்ரசன்டேட்டிங் ஏ கோவலண்ட் பாண்டு லூயிஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ அந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர், லூயிஸுங்கிறது ஒரு சயின்டிஸ்ட். ஒரு சயின்டிஸ்ட்டு. இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர், லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் இஸ் ஏ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கோவலண்ட் பாண்டிங் பிட்வீன் தி கம்பைனிங் ஆட்டம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கோவலண்ட் பாண்டிங் பிட்வீன் தி கம்பைனிங் ஆட்டம். ஓகேங்களா? கம்பைனிங் ஆட்டம்னா இப்போ இது ஒரு ஆட்டம், ஸோ இது ஒரு ஆட்டம். ஸோ இந்த ரெண்டு ஆட்டமும் என்ன ஆகணும்? கம்பைன் ஆகும். ஸோ கம்பைன் ஆகுச்சுன்னா நமக்கு இடையில வரக்கூடிய பாண்டு என்ன பாண்டு? கோவலண்ட் பாண்டு. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த மாதிரி இடையில நம்ம வந்து இந்த மாதிரி பாண்டு ஃபார்ம் ஆகுது இந்த கோவலண்ட் பாண்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி எலமெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஆட்டத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஷேர்டு வேலன்ஸு எலக்ட்ரான். சரிங்களா? ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? வேலன்ஸ் எலக்ட்ரானை ஷேர் பண்ணணும். சரிங்களா? அடுத்து ரெப்ரசன்ட் ஆஸ் எ பேர் ஆஃப் டாட்ஸ் பிட்வீன் த கம்பைனிங் ஆட்டம். சரிங்களா? அண்ட் தி அன்ஷேர்டு எலக்ட்ரான்ஸ் ஆஃப் த ஆட்டம் ஆர் ரெப்ரசன்ட் பை பேர் ஆஃப் டாட் லோன் பேர் ஆன் ரெப்ரசன்ட் இண்டிவிஜுவல் ஆட்டம். இப்போ வந்து லோன் பேராக இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்குன்னா, ஸோ இது என்ன சொல்கிறோம்? பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ ஒரே ஒரு சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து பேருனா ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஸோ ரெண்டு இருந்துச்சா இது பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரே ஒரு சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? அப்போ என்ன ஆகணும்? ஃபஸ்ட்டு ஷேர்டு வேலன்ஸ் எலக்ட்ரான். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணணும். ரெப்ரசன்ட் அஸ் பேர் ஆஃப் டாட் பிட்வீன் த கம்பைனிங் ஆட்டம். ஓகேங்களா? அப்புறம் என்னது? கம்பைனிங் ஆட்டத்துக்கு இடையில வந்து என்ன ஆகுது? எலக்ட்ரான்ஸ் வந்து பேர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அன்ஷேர்டு எலக்ட்ரான் ஆஃப் த ஆட்டம் ரெப்ரசன்ட் த பேர் ஆஃப் டாட் லோன் பேர் ஆன் த இண்டிவிஜுவல் ஆட்டம். இப்போ வந்து இந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஆட்டத்துக்கு லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரை எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மாலிகுல்ஸ்க்கு எப்படி லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எழுதுறது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்ப்பா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஆட்டத்துக்கு லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மாலிகுல்ஸ்க்கு எப்படி லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எழுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு ஆட்டம்க்கு லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரை எழுதணுன்னா அந்த ஆட்டத்தோட சிம்பிளில் ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகேங்களா? ஒரு ஆட்டம் இருக்குன்னா அந்த ஆட்டத்தோட சிம்பிள் என்னன்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆட்டத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரானை அந்த சிம்பிளை சுற்றி டாட்டாக டினோட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு வந்து மேக்ஸிமம் 4 வேலன்ஸு வரைக்கும் தான் நம்மளால் டாட்டை வந்து டினோட் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் 4 வேலன்ஸு எலக்ட்ரானை தான் டாட்டாக டினோட் பண்ண முடியும். சரிங்களா? சப்போஸ் 4க்கு மேலே போச்சுன்னா அது வந்து நமக்கு என்னவோ மாறும்னு சொல்லியிருக்கேன்? பேராக மாறும்னு சொல்லியிருக்கேன். பேர் ஆஃப் டாட்டாக மாறும். நான் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டத்துக்கு லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரை எழுதணும். அந்த ஆட்டத்தோட சிம்பிளை சுற்றி ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஓகேங்களா? அந்த ஆட்டத்தோட சிம்பிளை சுற்றி ஃபஸ்ட்டு எழுதணும்.
அதுக்கப்புறம் அந்த ஆட்டத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரானை அந்த சிம்பிளை சுற்றி டாட்டாக டினோட் பண்ணணும். சரிங்களா, டாட்டா டினோட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் 4 வேலன்ஸ் எலக்ட்ரானை தான் நம்ம டாட்டா டினோட் பண்ண முடியும். 4 வேலன்ஸுக்கு மேலே போச்சுன்னா அந்த டாட்டை வந்து பேர் ஆஃப் டாட் ஸ்ட்ரக்சராக தான் நம்ம எழுத முடியும். பேர் ஆஃப் டாட் ஸ்ட்ரக்சராக தான் எழுத முடியும். சரிங்களா, அப்போ 4க்கு மேலே இருக்கிறது வேலன்ஸ் எலக்ட்ரான் எல்லாமே டாட் பேராக நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதுக்கு சில கண்டிஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சருக்கு வந்து எப்படி எழுதுன்னு சொல்லி சில ஸ்டெப்ஸ் ஒரு 5 ஸ்டெப்ஸ் நமக்கு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 5 ஸ்டெப்ஸையும் நம்ம 1 by 1 பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஒரு எலமெண்ட்ஸுக்கு வந்து லைக் நான் இப்போ வந்து 10 எலமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த 10 எலமெண்ட்ஸுக்கு அட்டாமிக் நம்பர், ஸோ அதோட வேலன்சி. சரிங்களா, அதுக்கு எப்படி லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எழுதுன்னு சொல்லி நான் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ அட்டாமிக் நம்பர், ஓகே. அதுக்கப்புறம் ஆட்டம்னா யார்? ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். ஸோ இதெல்லாம் ஆட்டம்ஸ்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், அட்டாமிக் நம்பர் அண்டு வேலன்ஸ் எலக்ட்ரான். செகண்ட் வந்து எனக்கு அட்டாமிக் நம்பர் அண்டு வேலன்ஸ் எலக்ட்ரான். ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2, லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3, பெர்லியம் அட்டாமிக் நம்பர் 4, போரான் அட்டாமிக் நம்பர் 5, கார்பன் அட்டாமிக் நம்பர் 6, ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7, ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, ஃப்ளூரின் அட்டாமிக் நம்பர் 9, நியானோட அட்டாமிக் நம்பர் 10. ஓகே, அடுத்தது வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜனோட வேலன்சி 1, ஹீலியமோட வேலன்சி நமக்கு 2, லித்தியத்தோட வேலன்சி 1, பெர்லியத்தோட வேலன்சி 2, போரான் வேலன்சி 3, கார்பன் வேலன்சி 4, நைட்ரஜன் வேலன்சி 5, ஆக்சிஜன் வேலன்சி 6, ஃப்ளூரின் வேலன்சி 7, நியானோட வேலன்சி 8. ஓகே, இப்போ பாருங்க, அடுத்தது லூயிஸ் எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர். லூயிஸ் எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஹைட்ரஜனோட வேலன்சி நமக்கு எத்தனைக்கு 1. அப்போ ஹைட்ரஜன் சிம்பிள் எழுதியாச்சு. ஹைட்ரஜன் சிம்பிள் எழுதிச்சு. அதில் வந்து பாருங்கள், அது ஒரு எலக்ட்ரான்ஸை நீங்கள் டாட்டா டினோட் பண்ணியிருக்கேன். டாட்டா ஒரு எலக்ட்ரான்ஸ் வச்சாச்சு, அது ஹைட்ரஜன். அது ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2, வேலன்சி 2. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹீலியத்துக்கு வந்து இந்த மாதிரி வைக்கிறாங்க. ஹீலியம் அப்படின்னா 2. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 1, 2 வச்சுட்டாங்க. பட் இது வந்து நமக்கு பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, ஹீலியம் 2 டாட்டா வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்பெஷனல் கேஸுன்னு நம்ம சொல்லியாச்சு, ஏன்னா 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ ஹீலியம் ஓவர். அடுத்து லித்தியம் பாருங்கள், லித்தியத்து அட்டாமிக் நம்பர் 3. அப்போ 1s2 2s1. ஸோ அவுட்ரு மோஸ்ட் எத்தனைக்கு 1 இருக்குது. ஸோ அதான் இங்கே 1 போட்டிருப்பாங்க. அப்போ லித்தியத்துக்கு ஒரு டாட்ஸ் வச்சாச்சு. அடுத்தது பெர்லியம் அட்டாமிக் நம்பர் 4. அப்போ 1s2 2s2. ஸோ அவுட்ரு மோஸ்ட் எலக்ட்ரானில் 2, பெர்லியத்துக்கு 2 தான் வேலன்சி. ஸோ 2, அதனால பெர்லியத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா போரான் வந்து 5, 1s2 2s2 2p1. ஸோ வேலன்சி பார்த்தீங்கன்னா 3. ஸோ அதனால் 3 எழுதியாச்சு. அப்போ 1 2 3. இப்போ ஒரு ஆட்டம் சுற்றி நம்ம என்ன பண்ணணும், 4 வேலன்ஸ் வரைக்கும் நம்ம பாசிபிள். அதனால் 1 2 3, இன்னும் 1 வரணும். ஓகேங்களா. அடுத்தது கார்பன் அட்டாமிக் நம்பர் 6, வேலன்ஸ் எலக்ட்ரான் இங்கே 4 இருக்குது. அப்போ 1 2 3 4. அப்போ பாருங்கள், ஒரு ஆட்டம் இருக்குன்னா அந்த ஆட்டத்துக்கு 1 2 3 4 வரைக்கும் தான் பாசிபிள். ஸோ 4க்கு மேலே போச்சுன்னா ரிமைனிங் வந்து என்னாவோ பேராக ஆகும்னு சொல்லியாச்சு. சரிங்களா. அடுத்து பாருங்க, நைட்ரஜன் 5. ஸோ நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7. ஸோ அப்போ 1s2 2s2 2p3. ஸோ வேலன்ஸ் எத்தனை 5. ஸோ 5னா அப்போ நைட்ரஜன் வந்து பாருங்கள் 1 2 3 4, ரிமைனிங் 1 வந்து 5 பேராக மாறிச்சு. ஸோ இதான் பேர் ஆஃப் டாட் ஸ்ட்ரக்சர். சரிங்களா. 5க்கு மேலே போச்சுன்னா எப்படி தான். அடுத்தது ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் வந்து நமக்கு என்ன நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் வந்து 8. அப்போ எப்படி இருந்தாலும் 1s2 2s2 2p4. ஸோ வேலன்சி பார்த்திங்கன்னா 6. வேலன்சி வந்து நமக்கு 6. ஸோ 6ங்கிறப்ப எப்படி இல்லைனா ஆக்சிஜன் சுற்றி எப்படி இல்லைனா 1 2 3 4 5 6. சரிங்களா. அப்போ இங்கே இருக்க பாருங்கள் 6 எழுதியாச்சு. திரும்பி ஆக்சிஜனுக்கு அப்புறம் யார் இருக்கா, ஃப்ளூரின் அட்டாமிக் நம்பர் 9. அப்போ எப்படி எழுதலாம் 1s2 2s2 2p5.
ஸோ அப்போ வேலன்ஸ் எத்தனை 7, ஃப்ளூரினுக்கு வேலன்ஸு 7. அப்போ ஃப்ளூரினுக்கு எப்படின்னா 7 அப்படின்னா 1 2 3 4 திரும்பி 5 6 7. ஓகேவா? இப்படி தான் எழுதணும். அடுத்தது நியான் அட்டாமிக் நம்பர் 10. எப்படி எழுதுறாங்க மிஸ்? 1s2 2s2 2p 6. அப்போ எத்தனை வருது? 8 வருது. 8 வருதா? அப்போ நியானுக்கு வந்து வேலன்ஸ் 8. அப்போ 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு எலமெண்ட்ஸுக்கு வந்து லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் எழுதணும். வேலன்ஸ் எலக்ட்ரான் தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரைய முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டேபிள் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஓகேப்பா. ஸோ அப்போ இந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 ஸ்டெப்பு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உனக்கு ஈஸியாக இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீ என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த 5 ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரா த ஸ்கெலிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாலிகுல்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த நம்ம எடுத்துக்கூடிய மாலிகுல்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரக்சரை எழுதணும். அந்த மாலிகுல்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், ட்ரா பண்ணிக்கணும். ஸ்கெலிட் அப்படின்னா தனித்தனியாக அந்த மாலிகுல்ஸை நம்ம எழுதிக்கணும். ஓகேங்களா? அந்த ஸ்கெலிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாலிகுல்ஸ் அப்படின்னா அந்த மாலிகுல்ஸை வந்து தனித்தனியாக ஸ்ட்ரக்சராக நம்ம எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு. அதான் ட்ரா த ஸ்கெலிட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாலிகுல்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டுனே இந்த இடத்துல இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் பிளேஸ் த சென்டர் அப்படிங்கிறாங்க. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யார் குறைவாக இருக்காங்களோ அவங்க தான் நடுவில் எழுதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வாட்டர் எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும், வாட்டரில் வந்து யார் எலக்ட்ரோநெகட்டிவ்னா இது ஆக்சிஜன் தான் நெகட்டிவ். ஆக்சிஜன் நெகட்டிவாக இருப்பாங்க, ஹைட்ரஜன் வந்து பாசிட்டிவாக இருப்பாங்க, ஆக்சிஜன் வந்து நெகட்டிவாக இருப்பாங்க. ஸோ அப்போ இது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியாக இருக்கனால தான் ஆக்சிஜன் வந்து சென்டரில் எழுதியிருக்காங்க. சரிங்களா? அதை லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் இன் பிளேஸ் இந்த சென்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் அண்டு ஃப்ளூரின் ஆட்டம் ஷுட் நாட் பிளேஸ் த டெர்மினல் பொசிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ளூரின் கொடுக்கல, ஸோ ஹைட்ரஜன் வச்சு போடுவோம். எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வாட்டர் வந்து ஸ்கெலிட் அப்படின்னு கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு மாலிகுல்ஸ் கொடுத்தானா அது ஃபஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் கொடுத்துறானா அது எப்படி பிரிச்சணும், HOHன்னு எழுதிக்கணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். சரிங்களா? சப்போஸ் CO2 கொடுக்கணும்னு வச்சுக்கங்களேன், எப்படி எழுதணும், ஆக்சிஜன் கார்பன் ஆக்சிஜன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஒரு மாலிகுல்ஸ் வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதிக்கணும். ஸோ அதை ட்ரா த ஸ்கெலிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாலிகுல்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் வந்து சென்டரில் இருக்கணும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வாட்டர். ஸோ வாட்டரோட ஃபார்முலா வந்து H2O நல்லா தெரியும். இதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியாக இருக்கனால நடுவில் எழுதியாச்சு. அப்போ HOHங்க இதான் தனித்தனியாக அந்த மாலிகுல்ஸ் தனித்தனியாக பிரித்து எழுதுனால தான் இதுக்கு வந்து ஸ்கெலிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாலிகுல்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா calculate the total number of the valence electron of all the atom in the molecules சொல்லியிருக்காங்க. அடுத்த ஹெட்டிங் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மாலிகுல்ஸை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாலிகுல்ஸுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது நம்மளால் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு அந்த மாலிகுல்ஸை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த மாலிகுல்ஸோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான், அந்த ஆட்டத்துக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு இங்கே polyatomic ion charge and ion should be considered during the ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகேங்களா? நம்ம எந்த ஆட்டமாக எடுத்தாலும் சரி எது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கணும். அது ஆனையான் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கணும், added to the number of valence electron. பாசிட்டிவ் அயான் டோட்டல் நம்பர் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ் subtract from the total number of the valence electron. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் உனக்கு வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நீ அதை ஆட் பண்ணிக்கணுங்கிறாங்க. வேலன்ஸ் எலக்ட்ரானை ஆட் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜை வந்து ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணுங்கிறாங்க. சப்போஸ் ஆனையான இருந்துச்சுன்னா, சப்போஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன செப்பரேட் பண்ண சொல்கிறாங்க. செப்பரேட்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னது ஆட் பண்ணணும், இது வந்து செப்பரேட் பண்ணணுங்கிறாங்க. பாசிட்டிவாக இருந்தால் செப்பரேட் பண்ணணும், ஆனையான இந்த ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு மாலிகுல்ஸ்னால் அந்த ஆட்டத்தோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஃபஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிக்கணும்.
அதில் ஆனியானோ இல்லை கேட்டையானோ இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கணும், கேட்டையானா இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, பார்க்கலாம். ஓகேப்பா, இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கங்க, ஈஸியாக. ஃபஸ்ட்டு இங்கே வாட்டர் தான் எடுத்துக்கிறேன். வாட்டருங்கிறது ஒரு மாலிகுல். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிக்க போகிறேன். ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இங்கே எத்தனை இருக்குது? ஹைட்ரஜன் வந்து 2 டைம்ஸ் இருக்கனால 2, சரிங்களா? வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்ட்டு வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஹைட்ரஜன் வேலன்சி எத்தனை நமக்கு? 1. ஹைட்ரஜன் வேலன்சி 1, சரிங்களா? அதான் 2 × 1. புரியுதா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ ஆக்சிஜன் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 டைம்ஸ் தான், அப்போ 1. ஆக்சிஜன் வேலன்சி 6. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரஜனோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு மொத்தம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 2 இருக்குது இன்ட்டு ஹைட்ரஜனோட வேலன்சி 1 ப்ளஸ், ஓகேங்களா, நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் 1 இன்ட்டு ஆக்சிஜனோட வேலன்சி 6. ஸோ 2 என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணிக்கோ. அப்போ 2 + 6 = 8. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான் எவ்வளோ? 8. வாட்டருக்கு 8. புரியுதா? அவ்வளோதான். அப்படி இல்லை சிம்பிளாக என்ன பண்ணுறேன்? நம்பர் ஆஃப் ஆட்டம் ஹைட்ரஜனோட வேலன்சி 2 ப்ளஸ் ஆக்சிஜனோட வேலன்சி 6, 2 கூட்டினா 8. இது டேரெக்டாக நம்ம போட்டுடலாம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக கூட நம்ம போட்டுக்கலாம். இது செகண்ட் ஸ்டெப். தேர்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க? அந்த மாலிகுல்ஸை வந்து அந்த ஸ்கல் ஸ்ட்ரக்சரில் தனித்தனியாக பிரித்து எழுதிடணும். அதுக்கப்புறம் அந்த மாலிகுல்ஸ்க்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். தேர்டில் ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கல் ஸ்ட்ரக்சருக்கு வந்து என்ன பண்ணணும்? சிங்கிள் பாண்ட்ஸை வந்து அந்த ஆட்டத்துக்கு இடையில் போடணும், சரிங்களா? அதான் ட்ரா த சிங்கிள் பாண்ட் பிட்வீன் த ஆட்டம் இன் த ஸ்கெல்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாலிகுல்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன? ஈச் பாண்ட் வித் அக்கௌண்ட் ஃபார் 2 வேலன்ஸ் எலக்ட்ரான் பாண்டட் பேர் அப்படிங்கிறாங்க. அப்போ வாட்டர் வந்து 2 பாண்ட்ஸ் அக்கௌண்டிங் ஃபார் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆல்சோ அப்படிங்கிறாங்க, சரிங்களா? அப்போ என்ன பண்ண அடுத்தது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எவ்வளோ வந்துச்சு? நமக்கு மொத்தம் ஹைட்ரஜனுக்கு 2, ஆக்சிஜனுக்கு 6, மொத்தம் 8 வந்துச்சு. 8 வந்துச்சா? அப்போ 8 நமக்கு 8ன்னு சொல்லி நம்ம டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்ம பார்த்துட்டோம். இது ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சிங்கிள் பாண்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்கிறாங்க. அப்போ ஹெச் ஆக்சிஜன் ஹெச் நம்ம எழுதியிருப்போம் ஸ்டார்டிங்கில். ஃபஸ்ட்டு சிங்கிள் பாண்டாக போட்டுக்கணும். இது அடுத்த ஸ்டெப்பில், சரிங்களா? இது 2. அப்போ 8ல் எத்தனை பேருக்குன்னா, ஒரு பாண்டுக்கு 2ன்னு வச்சுக்கோ. இங்கே 2 இங்கே 2 4 போயிடுச்சு. அப்போ 8 4 போச்சு. மீதி எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். அதான் இங்கே பார்த்தீங்கன்னா we can draw the 2 bonds. அப்போ இங்கே இது ஒரு பாண்ட்ஸு, இது ஒரு பாண்ட்ஸ், ஓகேங்களா? அப்போ 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஸ் ஃபாலோஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 2 4. அப்போ 8ல் 4 போச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். 4 நம்ம கையில் இருக்குது, சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோ. மொத்தம் 8 வேலன்சி எலக்ட்ரான், சரிங்களா? அப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன், இங்கே ஒரு பாண்டு இங்கே ஒரு பாண்டு போடுறேன். ஒரு பாண்டுனா 2 எலக்ட்ரான்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. 2 எலக்ட்ரான்ஸ்னால் ஒரு பாண்டு, 2 எலக்ட்ரான்ஸ்னால் ஒரு பாண்டு. அப்போ இங்கே 2 2 4, 8 4 போச்சு. மீதி எதுக்கும் 4 இருக்குது. மீதி நம்ம கையில் 4 இருக்குது இன்னும் எலக்ட்ரான்ஸ், ஓகேவா? அடுத்தது பாருங்கள். distribute the remaining valence electron as the lone pair, give the octave only due for the hydrogen atom in the molecules. இப்போ நம்ம அங்கே 4 போச்சு, மீதி 4 இருந்துச்சு பார்த்தீங்களா? அதான் இங்கே பாருங்கள். distribution of the lone pair of start with the molecules electron negativity atom followed by the atom. இந்த water molecules. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குப்பா. ஸோ அந்த 4 எலக்ட்ரான்ஸில் வந்து சிம்பிளாக சொன்னால், இப்போ ஹெச் ஆக்சிஜன் ஹெச் மொத்தம் 8 வேலன்சி நமக்கு வந்துச்சு. H2க்கு மொத்தம் 8 வந்துச்சா? அப்போ இங்கே 2 இங்கே 2 4, மீதி 4 இருக்குது நம்ம கையில், மீதி 4 இருக்குது. ஸோ அதான் இந்த 2 இங்கே வந்தாச்சு.
மீதி நமக்கு என்ன இருக்குது, நமக்கு 4 இருக்கும். மீதி 4ல் இங்கே 2 இங்கே 2. சரிங்களா? அப்போ அடுத்தது என்ன சொன்னால் டிஸ்ட்ரிபியூட் த ரிமைனிங் வேலன்ஸை தான். அப்போ ரிமைனிங் வேலன்ஸை நான் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஆஸ் த பேர். அப்போ எப்படி இருக்குது, ரெண்டுமே பேராக இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குது, பேராக இருக்குது. கிவ் த ஆக்டிவ் ஒன்லி ஆக்டிவ் ரூல் ஒபே பண்ணுறதான்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஆக்டிவ் ரூல் ஒபே பண்ணுறதான் பார்த்தோன்னா, இப்போ ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா, இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கங்க. இப்போ ஆக்சிஜன் எடுத்துன்னா 2 4 6 8. அப்போ ஆக்சிஜன் வந்து ஆக்டிவ் ரூல் ஒபே பண்ணுது. ஹைட்ரஜன் வந்து நமக்கு என்னதுன்னா, ஹைட்ரஜன் வந்து நமக்கு என்னது, 1 தான். சரிங்களா? ஸோ அதான் இந்த இடத்துல கிவிங் த ஆக்டிவ் ரூல் டியூ டு த ஹைட்ரஜன் ஆட்டம் த மாலிகூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த லோன் பேர் ஸ்டார்ட் வித் த மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் ஃபாலோடு பை த ஆட்டம்ஸ் அப்படிங்கிறாங்க. இன் கேஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறாங்க 4 எலக்ட்ரான்ஸ் 2 லோன் பேர் அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு லோன் பேர் ஆர் பிளேஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் சென்ட்ரல் ஆக்சிஜன் கிவிங் த ஆக்டேவ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்போ எப்படி நமக்கு 2 வந்து லோன் பேர், 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சரிங்களா? இது 2 பாண்ட் பேர், இது 2 பாண்ட் பேர், இது வந்து பாண்ட் பேர், இது வந்து லோன் பேர், இது வந்து லோன் பேர், இது பாண்டில் இன்வால்வ் ஆகிறனால பாண்ட் பேர். அப்போ இது வந்து என்ன ஆகுது, நமக்கு ஆக்டிவ் ரூல் வச்சு ஒபே பண்ணுது. ஓகேங்களா? H ஆக்சிஜன் H ஏன்னா நம்ம 8 எலக்ட்ரான்ஸில் 2 2 4 வந்துருச்சு. மீதி 4 நம்ம கையில் இருக்கும். அந்த மீதி 4 வந்து இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 நான் வைக்கிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து என்னவாக இருக்கும், இது இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லோன் பேர். அப்போ 2 லோன் பேர். சரிங்களா? 2 லோன் பேர். ஸோ இந்த இது வருது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பாண்ட் பேர். என்ன பேர், பாண்ட் பேர். ஸோ இது ஒரு ஸ்டெப். அடுத்தது வந்து என்ன பண்ணாங்கன்னா வெரிஃபை ஆல் த ஆட்டம் சாட்டிஸ்ஃபை த ஆக்டிவ் ரூலை ஒபே பண்ணுறதான்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இது வந்து அந்த நம்ம எடுத்துக்கூடிய அந்த எல்லாமே வந்து அந்த ஆட்டம் வந்து ஆக்டிவ் ரூலை ஒபே பண்ணலன்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லோன் பேர் ஆஃப் த எலக்ட்ரான் டு ஃபார்ம் அடிஷ்னல் பாண்டு சாட்டிஸ்ஃபை த ஆக்டிவ் ரூல் அப்படிங்கிறாங்க. இந்த வாட்டரை பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் ஹேஸ் ஆக்டிவ் ஆக்சிஜன் வந்து ஆக்டிவ் ஒபே பண்ணிடுச்சு. ஆனால் ஹைட்ரஜன் வந்து டூயட் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இப்போ இங்கே 2 4 6 8 வந்துருச்சு. சரிங்களா? அப்போ இது ஆக்சிஜன் வந்து ஆக்டிவ் ரூல் ஒபே பண்ணிருச்சு. பட் ஹைட்ரஜன் ஹாவ் என்னது டூயட் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கனால அது 2 தான் இருக்குது. இங்கே 2 தான் இருக்கனால தான் டூயட். hence there is a no need for the shifting the lone pair of electron. இது என்ன பண்ணாது, இது ஒரு லோன் பேரும் இது இந்த என்ன பண்ணாது ஷிஃப்ட் லோன் பேர் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணாது. ஸோ இது லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர். சரிங்களா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த 5 கண்டிஷன் ஃபஸ்ட்டு வந்து அந்த 5 கண்டிஷன் பிரகாரமே நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், அந்த மாலிகூல்ஸ் இப்போ வாட்டர்னால் இப்போ தனியாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், இப்படி பிரித்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி எழுதிக்கணும். சரி, எப்படின்னா இப்போ வாட்டர்னா HOHன்னு எழுதிக்கணும் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இங்கே நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 2 ப்ளஸ் அதோட வேலன்சி நமக்கு ஒரு ஹைட்ரஜன் வேலன்சி 1, 2 ஹைட்ரஜன் வேலன்சி 2, ஆக்சிஜன் வேலன்சி 6, அப்போ மொத்தம் எத்தனை 8. இது செகண்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஆட்டம் தனியாக பிரிச்சுடணும். அப்புறம் வந்து அந்த ஆட்டத்துக்கு வந்து டோட்டல் வேலன்சி கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மேலே ஃபஸ்ட்டு ஒன் இது ஃபஸ்ட்டு இது செகண்டு. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றில் என்ன பண்ணுங்க, தனித்தனியாக மாலிகூல்ஸ் பிரித்து எழுதிக்கோம்ல. ஸோ அந்த மாலிகூல்ஸுக்கு வந்து பாண்டு போடணும். சிங்கிள் பாண்டாக ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அப்போ ஒரு சிங்கிள் பாண்டு வந்து என்னது 2ஆக எடுத்துக்கணும். அப்போ இங்கே 2 இங்கே 2 4. அப்போ 8ல் 4 போச்சு, மீதி நமக்கு 4 தான் இருக்கும். அந்த ரிமைனிங் வந்து என்ன பண்ண சொல்கிறேன்னா, அந்த ரிமைனிங் வந்து 4th பாயிண்ட், அந்த ரிமைனிங் வந்து ஆக்சிஜன் மேலே 2 4 வச்சாச்சு. சரிங்களா? 4 வச்சாச்சு. இது 4th பாயிண்ட். அடுத்தது 5th பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆக்டிவ் ரூல் ஒபே பண்ணலையா பார்க்க சொல்கிறாங்க. அப்போ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 2 4 6 8 வந்துச்சு. ஆக்சிஜன் வந்து ஆக்டிவ் ரூல் ஒபே பண்ணிச்சு. ஹைட்ரஜன் வந்து இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ்னால அது என்ன சொல்கிறாங்கன்னா டூயட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இது வந்து ஆக்சிஜன் வந்து 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. சரிங்களா?
ஸோ இதுதான் அந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதக்கூடிய கான்செப்ட். ஓகே, அடுத்து வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் நைட்ரிக் ஆசிட்டில் பாருங்கள், அதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நைட்ரிக் ஆசிட்னா HNO3ங்கிறதும் நல்லாவே தெரியும், HNO3. ஃபஸ்ட்டு ஸ்கெலிட் ஸ்ட்ரக்சர் எழுதியாச்சா? எப்படி எழுதிக்காம பாருங்கள், HONOன்னு பிரித்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் தனித்தனியாக பிரிச்சிடணும். அது ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்டில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்சி. இப்போ HNO3 அப்போ ஹைட்ரஜன் வேலன்சி 1, நைட்ரஜன் வேலன்சி 5, ஆக்சிஜனோட வேலன்சி 6. ஆனால் ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜனுக்கு 6னா இப்போ 3 ஆக்சிஜன் இருக்குனால மொத்தம் எத்தனை? 18. அப்போ மொத்தம் எத்தனை? 24. அப்போ தான் 24. சரிங்களா? இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தேர்டு பாயிண்டில் வந்து நம்ம வந்து எழுதக்கூடிய அந்த ஹைட்ரஜன் இப்போ இங்கே இருக்குது. இப்போ ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இப்போ இருக்குன்னா இதுக்கு இடையில எல்லாத்தையும் என்ன பண்ண சொன்னாங்க? பாண்டு, சிங்கிள் பாண்டை போட 1 2 4 6 8. அப்போ 24ல் 8 வந்துருச்சு. அப்போ 1 2 4 6 8. 24ல் 8 போயிடுச்சு. 24ல் 8 போயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா த சிங்கிள் பாண்ட் பிட்வீன் த ஆட்டம் 4 பாண்டு கேன் பி அஸ் த ஹைட்ரிக். அப்போ பாருங்கள் 1 2 3 4. அப்போ வந்து ட்ரா த சிங்கிள் பாண்டை என்னால் ட்ரா பண்ணியாச்சு. 4 பாண்ட்ஸ் வந்தாச்சு சொல்கிறாங்க. விச் அக்கௌண்ட் ஃபார் த 8 எலக்ட்ரான்ஸ் 4 பாண்ட் பேர் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த பாயிண்டில் இப்போ இங்கே 2 4 6 8 எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்குது. 8 எலக்ட்ரான்ஸ் 4 பாண்ட் பேர். அப்போ 1 2 3 4 பாண்ட் இருக்குன்னா 4 பாண்ட் பேர் இதில் இருக்குது. 4 பாண்ட் பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ 24ல் நம்ம எத்தனை போட்டாச்சு? 8 போட்டாச்சு. ஓகே, 24ல் 8 போயிடுச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும் பாருங்க. ரிமைனிங் வந்து 24ல் 8 போச்சு, மீதி 16 இருக்குன்னு சொல்கிறாங்க. 14 எலக்ட்ரான்ஸ் 8 லோன் பேர் ஸ்டார்டிங் த மோஸ்ட் எலக்ட்ரான் ஆட்டம் ஆஃப் த ஹைட்ரஜன். ரிமைனிங் வந்து 14 எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா ஆக்சிஜன் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. 6 லோன் பேர் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டட் to the 2 terminal oxygen 3 each. The octet-role 2 pair of the distributor of the oxygen connected to the hydrogen satisfy the octet-role சொல்கிறாங்க. ஸோ வாங்க பின்னாடி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். இங்கே பாருங்கள் 2 4 6 8 போட்டாச்சு. 8ல் 24ல் 8 போச்சு, மீதி 16 இருக்குனாங்க. 16ல் பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 12 14. சரிங்களா? 14. மீதி 2 வந்து என்ன ஆகுது நமக்கு? இப்படி பேர் ஆகும். எப்படின்னா இப்போ ஆக்சிஜன் ஆக்சிஜன் இப்படி இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ண சொல்கிறான்? அந்த 16 எலக்ட்ரான்ஸு ஃபில் பண்ணும். 2 4 2 4 6. அடுத்து 2 4 6. இப்போ பாருங்கள், அப்போ 2 4 6 8 10 12 14 16 வந்துருச்சு. 16 எலக்ட்ரான் வந்திருக்கு. ஆக்சுவலாக அங்கே இருக்கணும். இது என்ன ஆகும்னா இந்த ஷிஃப்ட் ஆகி டபுள் பாண்டாக போயிடும். ஏன்னா அது இங்கே டபுள் பாண்டாக வந்திருக்கும். சரிங்களா? ஆக்சிஜன் இங்கே வந்து 2 4 6 இருக்கும். இது ஷிஃப்ட் ஆகி டபுள் பாண்டாக போகனால நமக்கு என்ன ஆகுது? இந்த இங்கே இருக்க டபுள் பாண்டு தான் ஷிஃப்ட் ஆகி இங்கே போகும். இப்போ இந்த மாதிரி கிடைக்கிது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் எத்தனை பாண்ட் பேர் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 பாண்ட் பேர். 4 பாண்ட் பேரு. லோன் பேர் பார்த்தீங்கன்னா 2. இந்த டாட் வைக்கிறது எல்லாமே என்னது? லோன் பேர். இந்த டாட்டுக்கு எல்லாமே லோன் பேர். ஸோ இது நைட்ரிக் ஆசிட்டுக்கு. சரிங்க? அப்போ வெரிஃபை ஆல் த ஆட்டம்க்கு எது ஆக்டிவேட் ரூல் ஒபே பண்ண தான் கேட்குறாங்க. இந்த above the distribution of the nitrogen has a lone pair short from the octet rule. Move one of the lone pair from the terminal oxygen from another bond with nitrogen கேட்குறாங்க. ஸோ எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த அங்கே ஷிஃப்ட் பண்ணாங்களே அதான். அப்போ 1 2 3 4. அப்போ டெர்மினல் இங்கே ஆல்ரெடி 2 இருக்கணும். இந்த பாண்டு தான் இங்கே இருக்கும். ஸோ என்ன பண்ணிட்டாங்க? இங்கே இருக்கிறத வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டு பாண்டு இப்படி இருக்குன்னா இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ 6. ஓகே, இது இங்கே ஷிஃப்ட் பண்ணி தான் இங்கே டபுள் பாண்டாக கொண்டு வருது. இந்த இடத்துல டபுள் பாண்டாக கொண்டு வரும்.
அதான் டெர்மினல். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஃபார் சம் மாலிகுல்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ SO3 எடுத்துக்கோ. ஸோ SO3 பார்த்தீங்கன்னா சல்ஃபருக்கு வந்து வேலன்சி வந்து 6 தான், சல்ஃபரோட வேலன்சி 6 தான், ஆக்சிஜனோட வேலன்சி 6 தான். அப்போ ஒரு சல்ஃபருக்கு 6னா ஆக்சிஜன் வந்து 18, அப்போ 24 இருக்குது சரிங்களா. 24ல் இப்போ சல்ஃபர் SO3 தான் பார்க்கணும். சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு SO3 சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. ஸோ இதில் நீங்கள் பாருங்கள் எப்படி தானே, இப்போ ஆக்சிஜன் ஆக்சிஜன் இப்போ எழுதிட்டேன். இப்போ இது வந்து என்னதுன்னா அந்த இந்த மாலிகுல்ஸ் வந்து பிரித்து எழுதியாச்சு. அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எழுதணுமா? எத்தனை? ஒரு சல்ஃபரோட வேலன்சி 6, ஆக்சிஜனோட வேலன்சி 6, சல்ஃபர் வந்து ஒரே ஒரு டைம் தான் இருக்கனால 6 ப்ளஸ்ஸு ஆக்சிஜன் வந்து 3 டைம் இருக்குன்னா ஹார்மோன் 18, அப்போ 24. அப்போ டோட்டல் வேலன்சி எத்தனை? 24. இப்போ என்ன பண்ணணும், இந்த 24 அப்போ பாண்டு சிங்கிள் பாண்டாக போட்டுக்க. 1 2 3. இப்போ 3 பாண்ட் பேர் இருக்குது. எத்தனை பாண்ட் பேர் இருக்குது? 3 பாண்ட் பேர் இருக்குது. அப்போ இந்த இடத்துல 24ல் 2 4 6 போயிடுச்சு. 2 4 6 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சு. ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சுன்னா 24 6 போயிடுச்சு, மீதி 18 இருக்குது. நம்ம கையில் எத்தனை இருக்குது? 18 இருக்குது. 18ல் வந்து எப்படி ஃபில் பண்ணால் பாருங்கள். 18ல் 2 4 6 2 4 6 இங்கேயும் 2 4 6, அப்போ 2 4 6 8 10 12 14 16 18 வந்துருச்சு. 18 வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இதை வந்து இங்கே திருப்பிக்கிறேன். இது போச்சுன்னா அப்போ இங்கே என்ன வரும், நமக்கு டபுள் பாண்டாக வரும். எப்படி வரும் நமக்கு டபுள் பாண்டாக? எப்படி வரும்? ஆக்சிஜன் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி டபுள் பாண்டாக வரும் சரியா. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது வந்து லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒபே பண்ணுதா இல்லையான்னு பார்க்கலாம். அப்போ ஆக்சிஜன் பாண்டு, இங்கே பாண்டு. அந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு ஒபே பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பாண்டை ஷூட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். 2 6 2 4 6. அப்போ பாருங்கள், இந்த ஆக்சிஜனுக்கு வந்து 2 4 6 8 ஆக்டேவில் ஒபே பண்ணுது. இங்கே 2 4 6 8 ஆக்டேவில் ஒபே பண்ணுது. இங்கேயும் 2 4 6 8 ஆக்டேவில் ஒபே பண்ணுது. சல்ஃபர் பார்த்தீங்கன்னா 2 4 6 8ங்கிறத ஆக்டேவில் ஒபே பண்ணுது. ஸோ அந்த ஆக்டேவில் ஒபே பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், பாண்டை வந்து இப்படி இங்கே இருக்கக்கூடிய இப்படி இருக்கக்கூடிய 6 எலக்ட்ரான்ஸை 2 ஷிஃப்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்டேவில் ஒபே பண்ணுறதுக்காக கொண்டு வரோம். ஓகேங்களா. அடுத்து அம்மோனியா எடுத்துக்கோங்க. அம்மோனியாங்கிறது NH3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அம்மோனியா நைட்ரஜனோட வேலன்சி 5, ஹைட்ரஜன் வேலன்சி 3, மொத்தம் 8. 8ல் வந்து பாருங்கள், இப்போ H N H 1 2 4 எத்தனை? 8ல் வந்து 2 4 6, 6ல் வந்து 6 ஏதாச்சும் மீதி 2 இருக்கும். ஸோ அந்த ரெண்டுமே எங்களுக்கு நைட்ரஜன் எழுத சொல்கிறாங்க. இந்த மாதிரி நைட்ரஜன் எழுத சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்போ 3 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர் இருக்குது. நமக்கு 3 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர் இருக்குது இதில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நைட்ரஜன் வந்து 2 4 6 8 வந்துருச்சு. நைட்ரஜன் வந்து ஆற்றலில் ஒபே பண்ணுது. அதே மாதிரி CH4 கார்பனோட வேலன்சி 4, நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனும் 4, மொத்தம் 8 எலக்ட்ரான்ஸு. அப்போ கார்பன் பார்த்திங்கன்னா இப்படி தான் பிரித்து எழுதணும், ஹைட்ரஜன் 8ங்கிறப்ப ஆல்ரெடி 2 4 6 8 வந்துடுச்சு, அவ்வளோதான். அப்போ பாருங்க, கார்பனுக்கு வந்து 2 4 6 8ங்கிற அந்த எலமெண்ட்ஸ் ஆர்டரில் ஒபே பண்ணுது. அடுத்தது N2O3. ஸோ N2O3னா டைநைட்ரஜன் பென்டாக்சைடு. N2O5 நைட்ரஜன் பென்டாக்சைடு. ஸோ இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு பிரித்து ஆக்சிஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன் எழுதிக்கலாம் சரியா. அதுக்கப்புறம் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்சி கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பாருங்கள், நைட்ரஜனோட வேலன்சி வந்து 5, நம்பர் ஆஃப் நைட்ரஜன் 2 இருக்கனால 10 வந்துடுது. ஆக்சிஜன் வந்து ஒரு ஆக்சிஜனுக்கு வேலன்சி 6, அப்போ 5 இருக்குது. அப்போ எத்தனை?
6 6 × 5 30. அப்போ 30னா மொத்தம் 40 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். எத்தனை எலக்ட்ரான்ஸு? 40 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அப்போ 2 4 6 8 10 12 12. அப்போ 40ல் 12 போயிடுச்சு. 40ல் 12 போயிடுச்சு. சரிங்களா? அப்போ ரிமைனிங் வந்து என்ன பண்ணணும், இதில் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 40ல் 12 போயிடுச்சு, மீதி 28 இருக்குது. ஸோ அந்த 28 நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபில் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பாருங்கள். 2 4 6 8 10 12 14 16 2 4 6 8 10 12 14 16 2 4 6 8 10 12 14 16 18. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணோம், இதை வந்து ஆர்டரில் ஒபே பண்ணுறாங்க. இந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பாருங்கள், ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், நைட்ரஜன் ஆக்சிஜன், N டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன். சரிங்களா? அப்போ இங்கே 2 4, இங்கே 2 4, இங்கே 2 4 6, இங்கே 2 4 2 6, இங்கே 2, இங்கே 2, இங்கே ஆக்சிஜனுக்கு 2, அப்போ இங்கே 2, இங்கே 2. அப்போ இந்த ஆக்சிஜன் 2 4 6 8 ஒபே பண்ணிடுச்சு. இந்த நைட்ரஜன் 2 4 6 8 ஒபே பண்ணோம். இந்த 2 4 6 8 ஒபே பண்ணுது. அப்போ ஒரு ஆட்டமாக எடுத்தாலும் மாலிகுல் செல்ஸாக எடுத்தாலும் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணிங்கன்னா, அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா அது ஆர்டர் ரூலை ஒபே பண்ணணும். அப்படி ஒபே பண்ணுறது அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கணும். நம்ம அந்த எலக்ட்ரான்ஸை வந்து பாண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதான் நம்ம புக்கில் வந்து கொடுத்துருப்பாரு பாருங்கள். சல்ஃபர் ட்ரைஆக்சைடு, அம்மோனியா, மீத்தேன், டைநைட்ரஜன் பென்டாக்சைடு. ஸோ அதுக்கு லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் நான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ 1 by 1 பாருங்கள்.